"மதையானை கூட்டம்" படத்த பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். 16 எனக்கு எப்படி ஒரு பிரேக் படமோ, அதே ம். மாதிரி வந்து மதையானை அது எனக்கு கூட்டமும் எனக்கு கூட்டம். ஒரு ம். பெரிய ம். ஒரு ஒரு பெரிய சந்தோஷமான படம் அது எனக்கு. ம். நான் எதிர்பார்க்கவே இல்ல. ம். அவ்ளோ ஒரு நல்ல ரோல் நமக்கு அமையும். ம். சிஸ்டர் ரோல் அப்படிங்கு தானே நம்மள கமிட் ம். பண்றாங்க. அந்த சிஸ்டர் ரோலுக்கான ஒரு வேல்யூ என்னவா இருக்கும்? அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு கத கேட்டு, அத ப்ராப்பரா நம்ம வந்து டிசைன் பண்ணி, அப்படிலாம் எனக்கு வந்து ஒரு ஷூட்டிங்குமே அமைஞ்சது இல்லங்க. அத ம். முதல்ல நான் சொல்லணும். ம். ஃபைனல் மினிட் நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு என்ன கமிட் ம். பண்ணியிருப்பாங்க. ம். இல்ல வந்து திடீர்னு ஏதோ யாரோ நடிச்சுட்டு இருப்பாங்க. சரியா இல்லன்னு சொல்லி நம்மள கூப்பிட்டு நடிக்க வச்சு ம். இப்படிதான் நான் போய் திடீர் திடீர்னு நடிச்சிருப்பேன். சம்மந்தமே இல்லாம என்ன திடீர்னு கூப்பிட்டுருப்பாங்க. திடீர்னு நடிச்சிருப்பேன். அது எனக்கு நல்ல பேர் ம். வாங்கி குடுத்துருக்கும். அந்த மாரி தான் மதையானை கூட்டம் நான் தற்செயலா எங்க வீட்ல இருந்து நான் வெளில போயிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்து, இந்த மாரி ஒரு ஆஃபீஸ் இருக்கு வினிதா வந்து பாருங்க அப்டின்னாங்க. போய் பார்த்தேன். சார் உடனே டைரக்டர் சாரும் உடனே ஓகேன்ட்டாரு. என்ன ரோல் எனக்கு சிஸ்டர் ரோல் அவ்வளோதான் ஓகே ம். அப்டின்னு சொல்லி ஷூட் கிளம்பியாச்சு. 16 படமும் நான் தேனில ஷூட்டிங் பண்ண படம். ம். மதையானை கூட்டமும் நான் தேனில ஷூட்டிங் பண்ண ம். படம். 2 படமுமே. ஆ போயிட்டு நான் நடிக்கிறேன், பெர்ஃபார்ம் பண்றேன். எனக்கு எங்க டைரக்டர் வந்து எப்படி சொல்றதுன்னா, மதையானை கூட்டம் டைரக்டர் விக்ரம் சுகுமாரன் சார் வந்து ஒரு பெரிய குருநாதரா ஃபீல் பண்ணுவேன். ம். ஆ அவர் வேல வாங்குற விதமே ரொம்ப நல்லா இருக்கும். ம். அவர் நெனைக்கிற விஷயத்த கண்டிப்பா வாங்கிருவாரு. ம். அந்த மாரி நம்மள உருவாக்கிருவாரு. அந்த சீக்வென்ஸ் சொல்லி, அது வேற மாரி நம்மள டிசைன் பண்ணுவாரு. ம். எல்லா டைரக்டர்ஸும் அத பண்ணுவாங்க. நம்ம வொர்க் பண்ண டைரக்டர்ஸ்ல எனக்கு வந்து ஒரு நம்மள அடுத்த லெவலுக்கு அதான் 16க்கு அப்புறம் அடுத்தடுத்த ம். லெவல் நம்ம ஒருத்தவங்களோட ம். பயணம் பண்ணும்போது புரியிற மாரி, விக்ரம் சுகுமாரன் சாரோட வொர்க் பண்ணும்போது அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா ம். இருந்தது. பேசவே மாட்டாப்ல. ம். ஆனா அவர் வேலைய வாங்கிருவாரு. அது ம். எப்படின்னு ம். நமக்கு ம். தெரியாது. அவர் சொன்னாரு, என்கிட்ட அவர் பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, நானு கடைசியா ஒரு படத்துல வந்து ஒரு டயலாக் பேசினேன். இந்த டயலாக் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து தியேட்டர்ல கிளாப் கிடைக்கும் ம். அப்படின்னு. சரிங்க சார். ஓகே நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பேச முடியாது ம். இல்ல. டைரக்டர் சொல்றத நம்ம செய்ய முடியும்னு சொன்னேன். அதே மாரி படம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். படத்துல என் டயலாக் வந்து அப்படியே கைத்தட்டல் பறக்குது. அப்ப வந்து வேற மாரி உச்சக்கட்ட சந்தோஷமா ஆயிருச்சு. ம். அவரு சொன்னபடி அந்த வார்த்தை அங்க வந்து பளிச்சிருச்சு அப்படின்னும்போது, எனக்கு அது பயங்கரமான ஒரு சந்தோஷமா இருந்தது. ம். அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமும் நெறைய விஷயங்கள் வந்து ம். எல்லாரும் பேசினாங்க. ம். "ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. வேற மாரி இருக்கு வினிதா. ம். பயங்கரமா இனிமே நேட்டிவிட்டி சப்ஜெக்ட் எல்லாமே நீ தான் இருப்ப. அப்படி ம். இருப்ப, இப்படி இருப்ப" எல்லாம் சொன்னாங்க. ரைட் ஓகே. பட் அடுத்து வந்து நமக்கு வாய்ப்பு ம். கரெக்ட்டா வரமாட்டேங்குது. அது என்ன ரீசன் தெர்ல.